வணக்கம் மக்களே. உருளைக்கிழங்கு தொக்கு செய்யலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் போடுங்க. ஒரு பிஞ்சு வெந்தயம் போடுங்க. நல்லா பொரியட்டும். வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் பொன் நிறமாக வரட்டுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. செஞ்சாவே பூண்டு மிளகுத்தூள் போட்டே ஆகணுங்க. உப்பு போடுங்க. சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. நல்லா மசிஞ்சு வந்துடும். இது மாதிரி காயில் போட்டு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கேரட்டு, பீட்ரூட்டு, சுரக்காய், பேர்ப்பங்காய், முருங்கைக்காய் அவ்வளோ நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நான் வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டுக்கினேன். 1/4 கிலோ எடுத்துக்கணுங்க. எங்கள் ஊரில் சீப்பாக கிடைக்குது உருளைக்கிழங்கு ஒரே உருளைக்கிழங்கு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கினேன். தான் அதிகமாக இருக்கணும். உருளைக்கிழங்கு கம்மியாக இருக்கணுங்க. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தொக்கா தான் செய்யப்போகிறேன். பையனுக்கு சாப்பாடு கட்டணும். கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டு மூடிடுங்க. கலரி விடுங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு தொக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.